ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ஜேஎல் ஃபேமிலி. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். மறக்காமல் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் போட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி ஈஸியாக ப்ரௌனி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல டபுள் பாயில்டு மெத்தடில் 200 கிராம் சாக்லேட்டும் 100 கிராம் பட்டரும் எடுத்து நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து 3 எக்கு, ஒயிட் சுகர் 75 கிராமு, ப்ரௌன் சுகர் 75 கிராமு எடுத்துக்கணும். அப்புறம் இதில் முட்டையை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். என்கிட்ட பிளெண்டர் இல்லைங்க, அதனால நான் இந்த குட்டி பிளெண்டரை வச்சு தான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்கிட்ட மிக்ஸி ஜார் தான் இருக்குன்றதுனால அதில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்பேன். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர்லேயே ஃபஸ்ட்டு எக்கை நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3ஐயும் எடுத்து போட்டுக்கோங்க. இதில் எல்லாமே நமக்கு அளவு தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம குவான்டிட்டி கரெக்டாக எடுத்து போட்டோன்னா அந்த ப்ளஃபினஸ்ஸு எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துடும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சல்லடை எடுத்துட்டு 100 கிராம் மைதா, 20 கிராம் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சிடணும், அந்த திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் கூட நீங்கள் சலிச்சுக்கலாம். சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த திப்பியை கீழே கொட்டிடுங்க. இங்கே நல்லா நம்ம எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதோட அந்த மைதா கொக்கோ பவுடர் அந்த இது இருக்குல்ல, அதோடு நீங்கள் அந்த சாக்லேட்டும் பட்டரும் இது பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் இது பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதை எடுத்து அதையும் சேர்த்து போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு பிளெண்டிங் பண்ணுங்கள். அது ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், என்னால் கையால் பீட் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான் மக்களே. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ பிளெண்ட் பண்ண வேண்டியதுதான். நல்ல ஒரு பிளெண்டிங்கை கொடுத்துருங்க. இப்போ எடுத்து பாருங்கள், இந்த பாருங்கள் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரேயில் வைக்கிறீங்களோ அதில் அந்த பட்டர் ஷீட்டு விரிச்சிட்டு இந்த இதை இந்த பேட்டரை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா இருக்கிறதையும் நல்லா வலிச்சு வச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் ஓடிஜியை 10 மினிட் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க 180 டிகிரியில். இதுதான் ரொம்ப முக்கியம் மக்களே. அந்த மாதிரி பண்ணி விட்டால் தான் நமக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஒரு ஈவனாக நமக்கு கிடைக்கும் பஃபினஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் தேவையான நட்ஸ் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அது மட்டும் போட்டால் போதும். எங்ககிட்ட இப்போ பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது, முந்திரி பழம் இருக்குது. இந்த 3ஐயும் கட் பண்ணி அது மேலே தூவி விட்டோன்னா கார்னிஷ்க்கு சூப்பராக இருக்கும். அதை தான் நம்ம பண்ணி விட்றோம்.
அதுக்கப்புறம் ஓடிஜிக்குள்ளே எடுத்து வைக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி நம்ம ஓடிஜியை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சோன்னா நமக்கு ஈஸியாக ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. என் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க, உங்கள் குட்டீஸும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. பாய் மக்களே, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.